வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சுல்ல. புரட்டாசி மாதம் யார் எவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் ரொம்ப கண்ட்ரோல்டாக அந்த ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு நம்ம பெருமாளுக்காக விரதமாக இருப்போம். அதே போல் இந்த புரட்டாசியில் கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக இருக்கிறதுனால சூடு கிளப்பி விட்டுரும். அதனாலே வேண்டி நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டோன்னா உடம்பு சூடாகும். இதையுமே ஒரு காரணம் நம்ம புரட்டாசியில் நான்வெஜ் தவிர்க்கிறது. முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் நாங்கள் 4 பேர் இருப்போமா, எப்போ தலை கூத்துறது டேட் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வீக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா முதல் வாரமே போட்டுருவாங்க தலையை. அப்போ தான் அம்மாவுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீக் நாங்கள் யாராவது தலை கூத்தினாலுமே அம்மா எங்களை தள்ளி இருக்க வச்சுட்டு பூஜை வேலை எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஆனால் அம்மாவுக்குமே ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. அம்மா தான் அப்போ எல்லாமே எடுத்து பூஜை எல்லாம் பண்ணி சமையல்லாம் பண்ணுவாங்க நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது. ஸோ வளர வளர அப்படியே பழகியாச்சு. முதல் வாரம் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு அடுத்த வாரம் இன்கேஸ் மிஸ் ஆச்சுனாலும் சாமி கும்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லைங்கிறதுனால முதல் வாரமே நாங்கள் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து முதல் வாரமே தலிகை போட்டு பழகியாச்சு. ஆனால் வீட்டில் 4வது வாரம் தான் தலிகை போட்டு வழக்கம். பட் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியாச்சு. நான், சாய், அப்புறம் தங்கச்சி, மித்துக்குட்டி எல்லாருமே அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் தலிகை போடுறதுக்காக. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மொத்தமாக தான் சாமி கும்பிட்டோம். பூஜை ரூம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே அம்மாவே முந்தின நாளே பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 4-4:30 போல் எழுந்திரிச்சு சமையல் வேலை அம்மா பார்த்துக்கிட்டாங்க. மேல் வேலை எல்லாமே நாங்கள் பண்ணோம். புரட்டாசி தலிகை போடுறது நிறைய பேருக்கு பழக்கம் இல்லை போல். இந்த செம்பு எதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த செம்பில் நாமம் போட்டு அதில் துளசி பூ எல்லாமே கட்டி வீடு வீடாக கொண்டு போய் நம்ம யாசகம் வாங்கிட்டு வரணும். கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அரிசி போட்டு பச்சரிசி போட்டு அதில் காசு நிரப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு கவுண்டிங் ஒரு 9 வீடு 7 வீடு அந்த மாதிரி கவுண்டிங்கில் போயிட்டு நம்ம யாசகம் வாங்கிட்டு அந்த சக்கரை பொங்கல் எடுத்து நம்ம அதாவது அந்த அரிசியை வச்சு நம்ம சக்கரை பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு படைச்சி இலை போடணும். அதுக்கப்புறம்லாம் சக்கரை பொங்கல் பண்ணி நம்ம போடுறதுக்கு டைம் இருக்காது, சாமி கும்பிட லேட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால யாசகம் வாங்கிட்டு சுவாமிக்கிட்ட அந்த அரிசியவே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா 5 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரத்தில் அந்த யாசகம் வாங்கிட்டு வந்த பச்சரிசியில் சக்கரை பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு படையல் போட்டுருவோம். அதே போல் நைவேத்தியம் பெருமாளுக்கு நம்ம எத்தனை வகை நைவேத்தியம் வேணாலும் வைக்கலாம். சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், அதுக்கப்புறமா வெள்ளை சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், பால் பாயசம் விட நமக்கு இந்த பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப ஸ்பெஷல் பெருமாளுக்கு பண்ணுறது. அதே போல் 2 வகை காய் அம்மா 3 வகை பண்ணியிருந்தாங்க. வாழைக்காய் முக்கியமாக பண்ணுவோம்ல அது, அதுக்கப்புறமா பீன்ஸ் பொரியல், அது கூடவே கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு பொரியல் தனியாக பண்ணியிருந்தாங்க. சுண்டல், இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நாங்களுமே குழந்தைங்களையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்களுமே பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம். மற்ற நாளெல்லாம் நாமம் போடுறோமோ இல்லையோ, புரட்டாசி சனிக்கிழமைனா காலங்காத்தால் சுப்ரபாதம் ஓடும், கோவிந்தா கோவிந்தான்னு நல்ல நெத்தி ஃபுல்லாக நாமம் போட்டுப்போம். அதை மாதிரி குழந்தைங்களுக்கும் போட்டு நாங்களும் நாமெல்லாம் போட்டுக்கிட்டோம். சுவாமிக்கு 7 முக விளக்கு வச்சுருக்கோம். பெருமாளுக்கு ஏழுமலையானுக்கு 7 முக விளக்கு ஏற்றுறது நல்லது. ஸோ அதை ஏற்றியாச்சு. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, 7 வார வெள்ளிக்கிழமையுமே நாம் 7 முக தீபத்தில் ஏழுமலையானுக்கு விளக்கு ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். நாம் எப்படி செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் போடுறோம், அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமானுங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை நாம் வெற்றிலை தீபம் போட்டு முருகப்பெருமானை வழிபடும் போது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீருதில்லை. அதே போல் ஏழுமலையான 7 வெள்ளிக்கிழமையில் நாம் 7 முக தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரணும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. இந்த 7 முக தீபத்தை நம்ம பித்தளையில் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சாதாரணமாக ஒரு 50-60 ரூபாய்க்கு ரோட்டு கடையில் இந்த மண் பொருள் விளக்கு சட்டியெல்லாம் வைப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டால் நமக்கு அந்த 7 முக தீபம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம கேட்டோன்னா அவங்க செஞ்சு கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு அந்த மண் விளக்கை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நைட்டு முழுக்க ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ண நேரம் இருந்தால் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிங்கன்னா 2 கோட்டாக போட்டோம் அப்படின்னா நமக்கு லீக் ஆகாது. அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி 2 கோட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சுவாமிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் விளக்குக்கு வச்சு 7 திரி 7 முகத்தில் 7 திரி போட்டு நம்ம விளக்கேற்றி வழிபடலாம். சனிக்கிழமையான்னு கேட்பீங்க, கிடையாது, வெள்ளிக்கிழமையில செய்யணும் இந்த 7 முக தீப வழிபாடு. ஸோ நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வீடு வாங்குறதுக்கான யோகம் கிடைக்கும்.
ஒரு சிலர் வந்து ஒரு வாரம் ஏதாவது ஒரு வாரம் பெருமாளுக்கு வந்து தலிகை போட்டு சுவாமி கும்பிடுவாங்க, அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போட்டு. ஒரு சிலர் வந்து 5 வாரம் கும்பிடுவாங்க. அம்மா வந்து அதில் 2வது கேட்டகரி. இப்போது பெருமாள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு வந்து முருகர்னா வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து அம்மாவுக்கு வந்து பெருமாள் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அம்மாவுக்கு பெருமாள்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து பெருமாள் பிரியர். அதனால் வந்து 5 வாரமுமே வந்து சலிக்காமல் அவருக்கு எல்லாம் செஞ்சு போட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க. அண்ட் ஷார்ட் வீடியோவில் அப்பாவுக்கு நாமம் வைக்கிறத பார்த்துட்டு நம்மளோட பெரியவங்களுக்கு வந்து வைக்கக்கூடாது சொன்னீங்க. ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நம்ம வைக்கக்கூடாது. அப்பா வந்து எல்லாருக்கும் வைக்கும்போது அப்படியே எனக்கும் வச்சிருமா அப்படின்னு சொன்னார். அதனால தான் அவருக்குமே சேர்த்து வச்சுட்டேன். பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ அரிசி வந்து போயிட்டு யாசகம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இலை போட வேண்டியதான். அரிசி வந்து நாங்கள் வீடு வீடாலாம் போகலை, எங்கள் வீட்டு வாசல்லே நின்று கோவிந்தா கத்திட்டு அரிசியை வந்து போட்டோம். அதே மாதிரி இப்போ நம்ம வீடு வீடாக போகும்போது இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொண்டு போகிற அரிசி மொத்தத்தையும் அதில் போட்டுறக்கூடாது. அரிசியை வந்து அப்படி மொத்தம் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பானையிலேருந்து, அதாவது அந்த செம்பிலேருந்து கொஞ்சம் அரிசி எடுத்து நம்ம டம்ளரில் போட்டுக்கணும், மொத்தத்தையும் வந்து போட்டக்கூடாது. இதோட கான்செப்ட் என்னென்னா தனக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் நாம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து நம்ம வீட்டுக்கு யாசகம் வாங்கி வரவங்களுக்கு வந்து நம்ம போடணும். பெருமாளுக்கு மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். மாவிளக்கு வந்து பெருமாளுக்கு அவ்வளோ பிடிக்குமா, மாவிளக்கு இருக்க இடத்துக்கு வந்து பெருமாளே இறங்கி வந்துடுவாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து தலிகை போடும்போது மாவிளக்கு போடணும். மாவிளக்கில் வந்து நம்ம தண்ணி விட்டு பெசுறதை காட்டிலும் பால் இல்லைனா தேங்காய் தண்ணி இருக்கும்ல அதை போட்டு பிசைஞ்சு சுத்தமாக நம்ம வந்து பெருமாளுக்கு அதில் தீபம் போடணும். நெய் விட்டு தீபம் போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி போட்டாச்சு. ஒருத்தருக்கு ஒரு வழக்கம் இருக்கும். ஒரு சிலர் 1 போடுவாங்க, ஒரு சிலர் 2, ஒரு சிலர் 7 மாவிளக்கு தீபம் போடுவாங்க. அவங்கவுங்களுடைய பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சுவாமிக்கு வந்து இலை இப்படி தான் நாங்கள் போடுவோம். அதை மாதிரி வந்து இலை பரிமாறியாச்சு. சுவாமிக்கு எல்லாமே நைவேத்தியம். ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு வைக்கணும், சக்கரை பொங்கல் வச்சாச்சு. அதுக்கப்புறமா தயிர் சாதம், வடை, அதுக்கப்புறம் வந்து தயிர் வடை ரொம்ப வந்து ஸ்பெஷல் பெருமாளுக்கு தயிர் வடை. அதுக்கப்புறமா சுண்டல், புளியோதரை, 2 பக்கம் இலையிலையுமே சாப்பாடு, சாம்பார் பண்ணி வச்சுருந்த காய்கறி பொரியல் எல்லாமே சாமிக்கு வந்து இலையில பரிமாறினதுக்கப்புறமா வாசலில் போயிட்டு கற்பூரம் வச்சுட்டு வந்தாச்சு. புரட்டாசி தலைக்கையுடைய ஸ்பெஷலே இதுதான். வாசல்லேருந்து நம்ம 7 கற்பூரம் வைக்கணும். வாசல்லேருந்து நம்மளுடைய பூஜை அறைக்கு கணக்கு பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி 7 கற்பூரம் வைக்கணும். வாசல்லேருந்து அந்த கற்பூரத்தை கோவிந்தா கோவிந்தான்னு அவருடைய திருநாமத்தை சொல்லி நாம் ஏற்றிக்கிட்டே வரணும். அப்படி ஏற்றிக்கிட்டு வர்றது என்ன அர்த்தம்னா 7 மலையை வந்து கடந்து 7 மலையான் நம்ம வீட்டுக்குள்ளே வராரு, அதுதான் அர்த்தம். அதனால் 7 கற்பூரத்தை வச்சு நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு அவருடைய அழகான திருநாமத்தை சொல்லிக்கிட்டே நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து கோவிந்தான்னு கத்துனா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கோவிந்தா கோவிந்தான்னு அவரோட பேர் சொல்லி கோஷம் போட்டுட்டு நம்ம வந்து அந்த 7 கற்பூரத்தையும் ஏற்றி பூஜை ரூம்லேயும் ஏற்றி அதுக்கடுத்து தேங்காய் உடைச்சிட்டு நம்ம வந்து எப்போதும் போல் சாம்பிராணி, கற்பூரம், ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு ஆரத்தி காட்ட வேண்டியதான். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சுவாமிக்குமே வந்து நைவேத்தியம் பண்ணியாச்சு. தலிகை போடுற அன்னைக்கு முழு நாள் வந்து விரதமாக இருக்க மாட்டோம். சுவாமிக்கு எப்போ தலிகை போடுறோமோ அது போட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட்ருவோம். இப்போ அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இலையில வந்து அப்படியே தானே வச்சாங்க நைவேத்தியம். நம்ம வீட்டில் நான் எப்படி வைப்பேன்னா திருமாலுடைய அந்த முகம் இதில் வந்து வைப்பேன். லாஸ்ட் இயர் நம்ம வீட்டில் நான் தலிகை எப்படி போட்டிருப்பேன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெருமாளுடைய முகம் வடிவத்தில் நான் வந்து அவருக்கு அந்த நைவேத்தியம் வந்து பரிமாறுவேன் இலையில. பார்க்குறதுக்கே அப்படியே பெருமாளுடைய முகம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி விரதம் வந்து முழு நாள் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இருந்துக்கலாம், அடுத்த நாள் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து புரட்டாசி தலிகை போடும்போது காலையிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டோம். சாப்பிடாமல் இருந்து சுவாமிக்கு நைவேத்தியம்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இலை போட்டு உட்காந்து வந்து சாப்பிட்டு பழக்கம். முழு நாள் இது வரைக்கும் புரட்டாசி தலிகைக்கு விரதமாக இருந்தது கிடையாது. அதே போல் 5 வாரமும் நம்ம இப்படி கிராண்டாக பண்ணலைனாலுமே ஏதாவது ஒன்று ஒரு நாள் வந்து சுண்டலோ இல்லை ஒரு நாள் வந்து சக்கரை பொங்கலோ இந்த மாதிரி நம்ம சாமிக்கு செஞ்சு ஒரு வாரம் சனிக்கிழமையுமே நம்ம அவருக்கு நைவேத்தியம் பண்ணி வழிபட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கே மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அம்மா வீட்டில் ரொம்ப சிறப்பாக சாமி கும்பிட்டுட்டோம். அங்கேருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சனிக்கிழமை சாயந்தரமே நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். பிகாஸ் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட் 8 மணிக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயின். எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி செப்டம்பர் 23 அன்னைக்கு நாங்கள் திருச்செந்தூரில் எங்களுக்கு முருகர் தரிசனம் இருக்குது. அதனால 22ஆம் தேதி நைட் 8 மணிக்கே ட்ரெயின் ஏறணும். ஸோ சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன். திருச்செந்தூருக்கு வந்து நிறைய பேர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. திருச்செந்தூர் போகிறதுக்கு டேரெக்டாக நம்ம திருச்செந்தூர் போகிறோன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணி போகலாம். ஆனால் அது வந்து லிமிட்டட் ட்ரெயின் தான். அதனால் வந்து நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கிறது கிடையாது. அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம திருநெல்வேலி போய் கூட நம்மளால் வந்து திருச்செந்தூர் போக முடியும். இப்போ செந்தூர் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணுறீங்க
பார்த்தீங்கன்னா மினிமம் 3லேருந்து 4 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அப்போவே புக் பண்ணணும். இல்லைனா நெல்லை எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். 380 ரூபாய் ஸ்லீப்பர் டிக்கெட்டு. செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து சென்னையிலேருந்து போகிறவங்களுக்காக சொல்கிறேன். எக்மோரில் 4:10க்கு எடுத்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் 6:10க்கு எல்லாமே திருச்செந்தூர் போய் ரீச் ஆகிடும். செந்தூர் எக்ஸ்பிரஸ் விட்டுட்டும் நமக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா அடுத்த 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். 7:50க்கு நைட் வந்து எக்மோர்லேருந்து எடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் 6:05க்கு எல்லாமே நம்ம திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் போய் ரீச் ஆகிடலாம். இதுதான் நாங்கள் போன எக்ஸ்பிரஸ். அடுத்த ஆப்ஷன் என்னன்னா நெல்லை எக்ஸ்பிரஸ் இருக்கு. எக்மோர்லேருந்து நைட்டு 8:10க்கு எடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் 6:40க்கு எல்லாமே திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் போய் ரீச் ஆகிடும். இப்போ திருநெல்வேலி போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து எப்படி போகலான்னா பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நாங்கள் வந்து பஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். எப்போதுமே ட்ரெயினில் போயிடுவோம். ட்ரெயின் எங்களுக்கு வந்து மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஜேர்னி. திருநெல்வேலியிலேருந்து நமக்கு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7:20க்கு அடுத்த பிளாட்ஃபார்ம் மாறணும் அப்படின்னா அந்த லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின் ஏறிட்டோன்னா நமக்கு அங்கேருந்து ஒரு 2 hours பக்கம் 9 மணிக்கு 9:10க்கு எல்லாமே திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் ரீச் ஆகிடலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயில் வந்து ரொம்ப பக்கம் தான். ஷேர் ஆட்டோவில் போகலாம். ஷேர் ஆட்டோவில் வந்து பர் ஹெட் 20 rupees ஆகும். இல்லாட்டி வந்து அங்கேயே வந்து தனியாக ஆட்டோ கூட இருக்குது. தனியாக போகணும் அப்படின்னா 100 rupees ஆகும். ஷேர் ஆட்டோவில் போனோன்னா 20 rupeesல வந்து போயிட்டு கோயிலில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அண்ட் நாங்கள் இப்போ வந்து இந்த லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின் சொன்னால அதை தான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஏறி திருச்செந்தூருக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து தாமிரபரணி ரிவர். இந்த ரிவரை வந்து நம்ம கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து போவோம். போகிற வழியில் பார்க்கலாம் தாமிரபரணி ரிவரை. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நைட் 9 o'clock வரைக்கும் வந்து ஜாப் டைமிங்கு. ஸோ அவங்களால 4 மணிக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நாங்கள் எப்போதுமே நெல்லை எக்ஸ்பிரஸ் சூஸ் பண்ணி போயிடுறது. அது இல்லாமல் டைமிங்கும் வந்து கொஞ்சம் கம்மியாகுது போகிறதுக்கு. என்ன நம்ம டேரெக்டாக போகணும்னு நினச்சா செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆனால் பரவாயில்ல, எங்களுக்கு கிடைக்கலங்கிற பட்சத்தில் நான் நெல்லை எக்ஸ்பிரஸ் சூஸ் பண்ணி போகிறேன்னா அதுவுமே பெஸ்ட் ஆப்ஷன். நாங்களுமே காலையில் 9 மணிக்கு எல்லாமே திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கிட்டோம். திருச்செந்தூர் போய் ரீச் ஆனதே ஏதோ பெருசு சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த போர்டில் திருச்செந்தூர் அப்படின்னு எழுதியிருக்க அந்த எழுத்து பார்க்கும்போதே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கோயிலுக்கு போய் ரீச் ஆகும்போதே ஆட்டோவில் போகும்போது நினச்சிட்டே போனேன், லாஸ்ட் டைம் தெய்வானையை பார்க்கவே இல்லை, இந்த டைம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. கரெக்டாக அவள் அப்போ தான் கோயிலுக்குள்ளேருந்து கிளம்புனா. தெய்வானைங்கிறது திருச்செந்தூர் கோயில் யானை. ஸோ அவள் அப்போ தான் வந்து வெளில கிளப்பி கூப்பிட்டு போனாங்க போல். லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோமே நினச்சிட்டே போனேன். இந்த டைம் முருகர் என் கண்ணில் காட்டிட்டாரு தெய்வானையை. அவளையுமே அப்படியே பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே என்டர் ஆனோம். ஆல்மோஸ்ட் ஒரு 9 மாதம் பக்கம் இருக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய். லாஸ்ட் டிசம்பரில் வந்து போனோம். லாஸ்ட் டிசம்பரில் போனது இப்போ போனதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸு. கட்டிட வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குல்ல, சுவாமிக்கு அடுத்த வருஷம் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுதாம் திருச்செந்தூர் கோயிலுக்கு. அதனால கட்டட வேலை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எப்போதுமே ஃபேமிலியாக போவோம். இந்த தடவை தான் தனியாக போயிருந்தோம். லக்கேஜ் வந்து ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. நாங்கள் எல்லோரும் போய் கடலில் குளிப்போம். இந்த தடவை நாங்களேங்கிறதுனால லக்கேஜை வச்சுட்டு ஒருத்தராக போயிட்டு கடலில் முங்கிட்டு வந்தோம். அதே போல் லக்கேஜ் வைக்கிறதுக்குமே இங்கேயே இடம் இருக்கும். அதாவது இப்போ என் ஹஸ்பண்ட் நடந்து போயிட்டுருக்காங்கல்ல, அங்கேயே வந்து ரைட் சைடே இடம் இருக்கும். பட் இப்போ வந்து ரொம்ப தள்ளி கொஞ்சம் தூரம் போய் தான் லக்கேஜ் வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லை அப்படின்னா நமக்கு ஓப்பனில் வந்து அங்கே ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே வச்சுட்டு போகிறது வந்து நம்மளுடைய ஓன் ரிஸ்க்கு தான். பேக் காணாமல் போனால் வந்து யாரையுமே வந்து எதுவும் கேட்க முடியாது. பிகாஸ் அங்கே வந்து கட்டிட வேலை போயிட்டு இருக்கிறதுனால அந்தளவுக்கு ப்ராப்பர் கேர் வந்து கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோன்னா முதல்ல வந்து கடலில் நீராடணுமா. போன டைம் வந்து தெரியாமல் நாடி கிணறுக்கு போயிட்டோம். அங்கே ஒருத்தவங்களை கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க தெரியாமல். ஸோ அப்படி போயாச்சு. இந்த தடவை எல்லாமே ப்ராப்பராக கேட்டு போகணும். முதல்ல போயிட்டு கடலில் முங்கி எழுந்தோம். திருச்செந்தூர் கடலில் வந்து மூழ்கி எழுந்திருக்கிறது வந்து நம்மளுடைய பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தானே சூரசம்ஹாரம் நடந்தது. வருஷம் இந்த இடத்துல தான் வந்து திருச்செந்தூர் கோயிலில் சூரசம்ஹாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஷெட்டு லாஸ்ட்லேருந்து இந்த பக்கம் லாஸ்ட் வரைக்குமே வந்து நாழி கிணறுக்கு அவ்வளோ கூட்டம். நான் காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு கரெக்டாக ஷஷ்டி அப்போ முருகர் கோயிலில் சொல்லணுமா, அவ்வளோ கூட்டம் இருந்தது. பட் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து போனோம். நாங்கள் அக்காமடேஷன் பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா, நாங்கள் எங்கேயுமே ஸ்டே பண்ணலை. அப்படி ஸ்டே பண்ணுறதா இருந்தால் பக்கத்தில் வந்து ஹோட்டல் இருக்குது. அப்பாலாம் லாஸ்ட் டைம் போனப்போ ஸ்டே பண்ணிவிட்டு வந்தாங்க. நம்ம ஆன்லைன்லேயே நியர்பை ஹோட்டல்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி புக் பண்ணிவிட்டு அங்கே போகலாம். இல்லைனா கோயில்லையுமே விடுதி இருக்குது. 1500 சொன்னாங்க 2 பேர். ஒரு 4 பேர் பக்கம் தங்குறதுக்கு. இல்லை 2 பேர் மட்டும்னா 800 rupees அப்படின்னு சொன்னாங்க. கோயிலோடதே வந்து தங்குறதுக்கு ரூம் இருக்குது. பட் இப்போது கட்டிட வேலை போயிட்டுருக்கிறதுனால அங்கே ரூம்ஸ் அவைலபிளாங்கிறது எனக்கு ஷியராக தெரியாது.
நாழிக்கிணறுல குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே வந்து லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக குளிக்கிறதுக்குன்னே இடம் இருக்கும். ஏன்னா நம்ம கடலில் குளிச்சுட்டு வரது மண்ணாக இருக்கும்ல, அதனால நிறைய தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க. அதில் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த தண்ணி ஷாம்பு சோப்பு எது வேணால் கொண்டு போயிட்டு நம்ம அங்கேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பெண்கள் உடை மாற்றும் இடம்னே தனியாக ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேகு லக்கேஜ் எல்லாத்தையுமே நாங்கள் ஓப்பனில் தான் வச்சுட்டு போனோம். உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தோம். சஷ்டி அன்னைக்குங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஆனால் சுவாமி நல்ல தரிசனம், முருகரை ரொம்ப அழகாக வந்து பார்த்தேன். சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோன்னு என்னால் வந்து சொல்ல முடியாது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. முன்னைக்கும் இப்போக்கும் திருச்செந்தூர் கோயிலில் வந்து எப்போ கூட்டம் இருக்கும் இல்லைங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலை. இப்போல்லாம் எப்போ போனாலுமே கோயில் கூட்டமாக தான் இருக்குது. முன்னாடிலாம் கோயிலுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் கிடையாது, இப்போ வந்து நல்ல கூட்டமாக இருக்குது. 2லேருந்து 3 மணி நேரம் போல் ஆகும் காலையில் நம்ம சுவாமி பார்க்க போனோன்னா. மதிய நேரத்தில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமா, அதே மாதிரி புதன்கிழமையில் போனோன்னா கோயில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல ஓப்பனில் தான் பேக் வச்சுட்டு போனோன்னு, அது இந்த இடம் தான். அப்புறம் திருச்செந்தூர் கோயிலுடைய ஸ்பெஷலே வந்து பன்னீர் இலை விபூதி தான். கோயிலுக்குள்ளே வாங்கினீங்க அப்படின்னா 3 இலை 50 ரூபா, 2 இலை 50 ரூபா அப்படி கிடைக்கும். கோயிலுக்கு வெளியே கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் ஒரு இலை வந்து 100 ருபீஸ்க்கு விற்பாங்க. ஸோ கோயிலுக்குள்ளேயே வாங்கிக்கோங்க. அதை வந்து அப்படியே சாப்பிட்ருங்க விபூதியோடு சேர்த்து. உடம்புல உள்ள நமக்கு பிணி ஏதாவது இருக்குன்னா அது வந்து குணப்படுத்திடும். அப்புறம் சாமி பார்த்துட்டு வந்துட்டு மறக்காமல் அன்னதானம் சாப்பிட்ருங்க. அங்கே சாப்பாடு கிடைக்கும், நாம் கொடுத்து வைக்கணும். அதே போல் டேஸ்ட்டுமே அன்னதானம் வந்து இது வரைக்கும் நான் நிறைய கோயிலில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் திருச்செந்தூரில் சாப்பிட்ட மாதிரியான சாப்பாடு ருசி வந்து வேறு எந்த கோயிலுமே இருக்காது. அவ்வளோ தேவாமிரதமாக இருக்கும். நமக்கு அது அவ்வளோ புண்ணியம். ஆனால் எனக்கு அன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. 1:30க்கு தான் சாமி பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்தேன். 2:30க்கு எனக்கு ட்ரெயின். ஸோ அவ்வளோ கூட்டத்தில் நான் நின்று சாப்பிட்டு போனேன்னா ட்ரெயின் விட்டுருவேன்னு கிளம்பிட்டோம் ஹோட்டலில் சாப்பிட்டு. ஆனால் போன டைம் வந்தப்போ க்யூவில் நின்று அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இப்போ ரிட்டன் வர்றதுக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸில் போயிருப்பீங்கல்ல, அவங்களுக்கு வந்து அகைன் அன்னைக்கு நைட்டே 8:10க்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அது அடுத்த நாள் காலையில் 10:30 மணிக்கு எல்லாமே எக்மோர் போய் ரீச் ஆகிடும். அதை விட்டீங்க அப்படின்னா அந்த லோக்கல் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, நெல்லை பேசஞ்சர், அதை ஏறி நெல்லை வந்துருங்க. திருநெல்வேலி வந்துட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து நைட் 8 மணிக்கு நமக்கு சென்னைக்கு ட்ரெயின் இருக்கு. அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு எல்லாமே எக்மோர் ரீச் ஆயிடலாம். எங்களுடைய இந்த 6வது வருஷ ஆனிவர்சரி ரொம்ப மெமரபிளா போச்சு முருகனுடைய அருளால. நிறைய பேர் எங்களை ரொம்ப வாழ்த்தி இருந்தீங்க. கோயிலையுமே நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸை மீட் பண்ண, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.